இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழி கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த வீடியோ உங்களோட கண்ணில் தென்படும். இந்த வீடியோ பார்த்து 3 மணி நேரத்தில் உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிப்பாங்க. நிச்சயமான உண்மை. ஏன்னா நான் அப்படி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடி அமாவாசை மற்றும் சோலார் எக்லிப்ஸ் நாளில் உங்களுடைய முன்னோர்கள் இதற்கப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இந்த வீடியோ வழியாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நற்பவி யோகிராம் சரத்குமார் ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு 2 கிறிஸ்டல்ஸ் காமிக்க போகிறேன். என்ன இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை மனசில் யோசிச்சுட்டு உங்கள் முன்னோர்கள்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. கிறிஸ்டல் 1, கிறிஸ்டல் 2, ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 1, 2. இப்போது உங்களோட எனர்ஜிலையும் நம்ம இப்போது உங்களோட முன்னோர்கள்கிட்ட பேச போகிற எனர்ஜிலையும் கவனமாக இருங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் மாறணும், அதற்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் 1, முதல் கார்டு. இது ஒரு ரா வீடியோ, தொடர்ந்து பாருங்கள். அன்பை நீங்கள் நிறைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது முதல் மெசேஜ் உங்களுக்கு. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் முதல்ல அன்பை பார்க்க ஆரம்பிங்க, அன்பை கொடுக்க ஆரம்பிங்க. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. அந்த அன்பை நீங்களும் கொடுக்க ஆரம்பிங்க, நேசிக்க ஆரம்பிங்க. அந்த அன்பை ஏற்றுக்கோங்க. அன்பை நீங்கள் ஏற்க மறுக்கிறது தான் முதல் தடை உங்களோட வாழ்க்கையில் இப்போ உங்களோட இக்கட்டான சூழ்நிலை வரத்திற்கான காரணம். 2வது மெசேஜ், டைம் டு டேக் டைம் டு பிரீத் அவுட் அப்படின்னு வந்திருக்கு. மனசு விட்டு அந்த அன்பை நீங்கள் எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது அன்பை பகிர ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும். அதாவது வெளிப்படையாக பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓடிட்டே இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயங்களை அட்மையர் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு மறந்துருக்கீங்க. டீட்டெயில்டாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து நன்றி சொல்கிறது, லவ்விங்காக இருக்கிறது, அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரம் பொறுமையாக அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்க ஆரம்பிங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கவனிங்கன்னு உங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க. அடுத்த மெசேஜ், பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட நிறைய இருக்குது. கிறிஸ்டல் 1 தேர்ந்தெடுத்தவங்க கிட்ட அதிகமான பயம் மட்டுமே உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம். ஓப்பனாக பேசாமல் தெளிவான முடிவுகளை நீங்கள் சொல்ல தயங்கிறது, பயந்து பயந்து அதே இடத்துல நிற்கிறது, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பணத்தினால வந்த இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு எல்லாம் முதல் காரணம் பயம். அந்த பயத்தை நீங்கள் எப்போ தள்ளி வைக்கிறீங்களோ அப்போது இந்த தடை விலகும். இந்த பயம் நான் சொன்னேன் இல்லையா, பயம் எதுலலாம் தெரியுமா? பயம் மெயினாக பணம் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பயம், முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு பயம். அதை கன்ஃபார்ம் 2 கார்டு வந்திருக்கு, 2யும் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு மெசேஜ். உலகத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னே நீங்கள் இன்னும் வெளிப்படையாக காமிக்கலை. உங்களுடைய இலக்குகள் என்ன, நீங்கள் யார், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் யாருங்கிறத அடுத்தவங்க கிட்ட நீங்கள் காமிக்க முடியும். நீங்கள் அதையும் உணரவில்லை, உணராமல் அது அடுத்தவர்களுக்கும் தெரியவில்லை. அதனால தான் இக்கட்டான சூழ்நிலை. சரி, இதை ஒரு சேலஞ்சாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னேன், அதையும் பார்த்துக்கலாம். ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நியூ மூன் எக்லிப்ஸ், பர்ஃபெக்டான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. மிராக்கிளான சேஞ்சஸ் நடக்கும். இப்போது
குறிப்பாக கரெக்டாக ஒரு வரிசையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் அன்பை எதிர்பார்க்குறீங்க, அன்பை நீங்கள் கொடுக்கணும், அன்பை நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிங்க. அன்புனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்க டைம் எடுத்து யோசித்து உங்களோட விஷயங்களில் பயப்படாமல் முன்னோக்கி போகணும். நீங்கள் யார் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அந்த மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் இந்த ஆடி அமாவாசைக்கு அப்புறம் நிச்சயமாக உண்டு. கிறிஸ்டல் 1 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அழகாக வழிகாட்டுதல் எவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அன்பில் இருந்து ஆரம்பித்து என்ன நீங்கள் செய்யணும், எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃபைனல் மெசேஜ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஹோல்ட் யோர் விஷன். இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருங்க. இப்போ இருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி மாறிடும். முன்னோர்கள் உங்களுக்கு அழகாக வழி நடத்துறதுக்காக சொல்லிட்டாங்க. உங்களோட வாழ்க்கையில் செல்வம், பணம், புகழ் என்ன வேணும்னாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உற்று கவனிங்க. அது நல்லதாகவும் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாத விஷயம், கன்சர்னிங்கான விஷயமாக இருந்தாலும் சரி, அதையும் உற்று நோக்கி அதற்கு தகுந்த மாதிரி பயம் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறிடும். இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸில் இப்போ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல ஆரம்பிங்க. அடுத்ததாக கிறிஸ்டல் 2 தேர்ந்தெடுத்தவங்களுக்கான வழிகாட்டுதல். அமாவாசையிலிருந்து நிச்சயமாக வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நம்பிக்கையான விஷயம். அதே மாதிரி அதுவும் ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் 2வது கிறிஸ்டல் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான பதில். வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. என்னன்னா தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். இப்போ இருக்க இக்கட்டான சூழ்நிலையை நினச்சி பயப்படாதீங்க. ஓகேயா? நான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் தேர்ந்தெடுக்கும் பயம் பற்றி சொன்னேன். ஆனால் உங்களுக்கு உங்கள் முன்னோர்கள் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தொலைநோக்கு பார்வையில் நீ வச்சிருந்த எல்லா விஷயங்களும் உன்னோட வாழ்க்கையில் நடந்தே தீரும். இது 100% கன்ஃபார்ம்டு. ஆனால் இப்போ ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தது அப்படிங்கிறத கேட்கலாம். தெளிவாக உங்களோட முன்னோர்கள் சொல்லணும், எதற்காக இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தது, என்னதான் ஃப்யூச்சரில் சக்ஸஸாக இருந்தாலும் ஏன் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு. இதுதான் பதில். நெகட்டிவிட்டி, தேவையில்லாத எண்ணங்கள், நிறைய ஓவர் திங்கிங், இதுவாயிடுமா அதுவாயிடுமா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி தோண்டி தோண்டி எடுத்து பார்த்து அதில் நெகட்டிவிட்டியை நிறைய கொண்டு வரீங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதால மட்டுமே இந்த இக்கட்டான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க. நெகட்டிவிட்டியினால தான், நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவாக ஒருத்தவங்களை பற்றி பேசுறது, நெகட்டிவாக ஒருத்தவங்களை பற்றி நினைக்கிறது, அது உங்களை பற்றியே கூட இருக்கலாம். அப்போது அந்த நெகட்டிவிட்டியை முதல்ல நீ ரிலீஸ் பண்ணு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கார்டு, ரொம்ப குறுகிய காலம் மட்டுமே இருக்கு உங்களுடைய சக்சஸ்க்கான காலம். இந்த இக்கட்டான சூழ்நிலையை நினச்சி நீ வருத்தப்படுறதை விட, நீ என்ன நெகட்டிவிட்டி வச்சிருக்கியோ அதை நீ ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது சக்சஸ், பணம் ரீதியான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரி ஆகணும், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருந்தாலும், மெயினாக ஒரு விஷயம் வீடு வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணினா இம்மீடியட்டாக
இந்த மூவிலலாம் படம்லாம் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, கிளைமேக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து முன் சீட்டில் உட்காந்துருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை ஜஸ்ட் எட்ஜில் நிற்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த நெகட்டிவ் திங்கிங்கை மட்டும் விட்டு பாருங்கள். அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இம்மீடியட்டாக உங்கள் கண்ணுக்கு 3 மணி நேரத்துக்கு அப்புறமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கான ஆக்ஷன்ஸ். இப்போ எழுதுங்க, ஐ ரிலீஸ் நெகட்டிவிட்டி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஐ ரிலீஸ் நெகட்டிவிட்டி. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கான்ஃபிடென்ட் இந்த சோலார் எக்லிப்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு லயன்ஸ் போர்ட்டல் வந்தது இல்லையா, லயன்ஸ் போர்ட்டல் வந்தது. இப்போது அமாவாசை சோலார் எக்லிப்ஸும் வந்தாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருது இந்த சோலார் எக்லிப்ஸ். உங்களுக்கு எவ்வளோ அழகாக முன்னோர்கள் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லியோ கார்டு வந்திருக்கு. லியோனா லயன். ஓகே, கான்ஃபிடெண்ட்டாக சிங்கம் மாதிரி முன்னோக்கி போயிட்டே இருங்க. சக்ஸஸ் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்னு உங்களோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. சிங்கம் மாதிரி அவங்க உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் லியோ அல்லது சிங்கம் அல்லது லயன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அற்புதமான பதில்கள் உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ தெளிவாக வந்துட்டு ஒரு கைடன்ஸ் வரும் அப்படின்னு. ஏன்னா ஆடி அமாவாசை அந்த எனர்ஜியை இப்போத்துலேருந்தே என்னால் ஃபீல் பண்ண முடியுது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதுலேருந்தே. ஏன்னா லயன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். அழகான கைடன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நெகட்டிவ் திங்கிங்கை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கேள்வி. முன்னோர்கள் சொல்கிற விஷயம், மெடிடேஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சுவாசத்தின் மீது கவனம் வைத்து மூச்சு பயிற்சி செஞ்சு 5 நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்க போகுது அப்படின்னு உங்களால் உணர முடியும். ஆடி அமாவாசையிலேருந்து செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். மெடிடேஷன் செஞ்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேஷன் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலை நிச்சயமாக மாறும். 2 கிறிஸ்டல் தேர்ந்தெடுத்தவங்களுக்கும் ஃபைனலாக ஒரு பதில். 2 கிறிஸ்டல் தேர்ந்தெடுத்தவங்களுக்கும் இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இந்த ஆடி அமாவாசைக்கு அப்புறம், அதாவது சோலார் எக்லிப்ஸ்க்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஃபைனல் ஆன்சர் 2 கிறிஸ்டல் தேர்ந்தெடுத்தவங்களுக்கும். நானே இன்னும் கார்டு பார்க்கல, என்ன வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். வாவ், பிலீவ் இன் த இம்பாசிபிள். வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்களோட முன்னோர்கள் எவ்வளோ அழகாக இந்த பதிலெலாம் எனக்கும் சேர்த்து தான். எப்போ நான் வீடியோ எடுத்தாலும் கார்ட்ஸ் எடுத்தாலும் இந்த ரீடிங் எல்லாம் எனக்கும் சேர்த்து தான். பிலீவ் இன் த இம்பாசிபிள் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? பிலீவ், இந்த கார்டை திரும்ப நான் காமிக்கிறேன். அழகாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். பிலீவ் இன் த இம்பாசிபிள். நடக்காது 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 அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நடக்கும் நடக்கும், நடந்தே தீரும். என்ன அலைகள் சரியாக இருக்கும்போது எதை வேணாலும் யார் வேணாலும் சாதிக்க முடியும். ஒருத்தங்க வந்து உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு நீங்கள் மனசில் யோசிச்சுட்டு என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு போங்க. உங்களோட முன்னோர்கள் 2 கையையும் அழகாக பிடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. 3 மணி நேரத்தில் உங்களுக்கு முன்னோர்களோட சைன் கூட்டிகிட்டு வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான சைன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கண்ணில் தென்படும். என்னென்ன கலர்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா, கிறிஸ்டல் 1 தேர்ந்தெடுத்திருக்கவங்க வெள்ளை நிறத்தில் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. கிறிஸ்டல் 2 தேர்ந்தெடுத்தவங்க ரெட் கலரில் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோஸ், டாரட் ரீடிங், உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு 1-to-1 ரீடிங் வேணும், உங்களோட முன்னோர்கள் வழிகாட்டுதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க.
ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா த டாரட் குயின்.